ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். அதில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த அல்லது கூறிய காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு என்னென்ன காரியங்களை சொன்னார் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் ஆவியானவர், அதாவது சத்தியத்தை போதிக்கிறவர், சத்தியத்தின் வழியாக நம்மை நடத்துகிறவர், சத்தியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தவர் கிறிஸ்துவின் ஆவியானவர், அதனால் ரிவீலிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர், கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன், அதாவது உணர்த்துகிற ஆவியானவர், கண்டித்து உணர்த்தக்கூடியவர். எதெல்லாம்? சின், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, இந்த காரியங்களாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஆவியானவருடைய இன்னொரு பகுதி ஸ்பிரிட் ஆஃப் பவர். அதாவது இன்றைக்கி ஆவியானவர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரே ஒரு டெர்மினாலஜி பவர், வல்லமை. அது சின்ன ஊழியக்காரங்களாக இருந்தாலும் பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆவியானவர்னு வார்த்தை வந்தாலே பவர் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல்கள் கூட பாருங்கள், நம்ம இந்த பவர், வல்லமை அப்படின்னு வர பாடல் தான் நமக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. சில நேரங்களில் அந்த மாதிரி பாடல்களில் பாடும்போது மட்டும்தான் ஆவியானவர் வர்றாரு அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். இப்போ அந்த பவரை குறித்து இன்றைக்கி ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம், இன்றைக்கும் அடுத்த எபிசோட்லேயும். முதல்ல இந்த வல்லமை, எதுக்கு இந்த வல்லமை? ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. அதாவது லாங் ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல பறக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 12-13 அடி உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கடிதம் எழுதுனாங்க தன்னுடைய சகோதரிக்கு. லோக்கலில் சொந்த ஊரில் இருக்க சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. நாங்கள் இதை மாதிரி 12 அடி உயரத்தில் முதலாக பறந்துட்டோம், கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வாரோம் அப்படின்னு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். லோக்கலில் இருக்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு, சார் இதை மாதிரி என்னுடைய பிரதர்ஸ் பறந்தாங்களாம், அவங்க கிறிஸ்மஸுக்கு வர்றாங்களாம் அப்படின்ன உடனே அவர், வாவ், வெல்டன், த பாய்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்மஸ்க்கு பசங்க வர்றாங்களா அப்படின்னு சொல்லி அதை அப்படி முடிச்சுக்கிட்டார். நல்ல கவனிங்க, ஒரே ஒரு கடிதம், ஒரே ஒரு செய்தி. ஆனால் அதில் அவர் எதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸுக்கு ரைட் பிரதர்ஸ் வர்றாங்களாம் அப்படிங்கிற செய்தியை எடுத்துக்கிட்டாரு. தவிர உலகமே இன்றைக்கி வியந்து பாராட்டக்கூடிய அந்த கண்டுபிடிப்பு, 12 அடி உயரத்துக்கு மேலே அவங்க பறந்தாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் தவற விட்டுட்டார். அதே மாதிரி தான் நாமளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்தும் படிக்கும் பொழுது, பேசும் பொழுது, தியானிக்கும் பொழுது மிக முக்கியமான, அதாவது மேஜர் வேல்யூஸை விட்டுட்டு மைனர் திங்ஸை நம்ம பிடிச்சிக்கிட்டோம். எப்போதுமே வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். மேஜர் வேல்யூஸ் டு மேஜர், மைனர் வேல்யூஸ் டு மைனர். அதாவது பெரியவைகளை பெரியவைகளாக நாம் பார்க்க வேண்டும், சிறியவைகளை நாம் சிறியவைகளாக பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானோட பலம், வல்லமை எங்கே வெளிப்படுதுன்னு சொல்லி. முதல் காரியம் யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். நிக்கோதேமு இயேசுவோடு அந்த சந்திப்பின் போது அவன் பேசுகிற காரியத்தில் இயேசு சொன்ன ஒரு காரியம் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நமக்கு இந்த கான்டெக்ஸ்ட்லாம் தெரியும், அதனால் நான் பின்னணியை விளக்க விரும்பலை. ஐயா கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா அல்லது கிங் சிட்டிசன் ஆஃப் ஹெவனாக மாறணும்னா, தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா என்ன பண்ணணும்? 2 காரியம். ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும். சரி, ஜலத்தினால் பிறக்கிறதுனா நமக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. ஒரு சிலர் வியாக்கியானம் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, அது முதலாவது பிறப்பு, ஸ்திரீயினுடைய நீர்க்குடம் உடைந்து குழந்தை பிறக்கக்கூடிய முதலாவது பிறப்பை குறிக்கிறது என்று ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பட் பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, ஜலம் அப்படிங்கும்போது ஜலத்தினால் பிறக்கிறதுங்கிறது ஒருவன் மறுபடியும் பிறக்கிற அந்த ஞானஸ்நானத்தை குறித்து சொல்கிறது. சரி, இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நிக்கோதேமுக்கு இருந்த அன்றைக்கு இருந்த புரிதல் என்ன? இன்றைக்கி நம்ம ஞானஸ்நானம்னா நிறைய காரியங்களை பேசுகிறோம். ஆனால் முதல்ல ஞானஸ்நானங்கிறத எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்க்க முடியாது.
அங்கே ஸ்நானத்தை பார்க்கலாம், ஞான ஸ்நானத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு வரக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் தான் அந்த ஞானஸ்நானங்கிற காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த ஞானஸ்நானங்கிறது எதனால் வந்தது அல்லது எப்படி வந்ததுன்னு பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா இப்படி சொல்லலாம். ஒரு புறஜாதியாக இருக்கிற ஒருத்தனை யூதனுடைய முறைமைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒருத்தனை யூதனாக மாற்றணும் அப்படின்னா ஜென்டைல் ஆஸ் அ ப்ராஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புறஜாதியை ஒரு யூதனாக மாற்றும் பொழுது நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரிச்சுவல்ஸ், அந்த சம்பிரதாயம் தான் ஞானஸ்நானம். அதாவது நீ பழைய மனுஷன் செத்து போயிட்டா, இனிமேல் நீ புறஜாதி இல்லை, செத்துட்ட, இனிமேல் நீ புதிய மனுஷனாக மாறிட்ட, என்னவா மாறிட்ட, யூதனாக மாறிட்ட. இந்த ப்ராஸ்லைட்டை கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஜனங்களை தங்களுக்கு சேர்க்கக்கூடிய அந்த காரியம்தான் அன்றைக்கி ஞானஸ்நானம் இருந்துச்சு. சரி, இதை நம்மளுடைய யோவான் ஸ்நானம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதையே ஒரு அடையாளமாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய மனிதன், அதாவது பாவத்திலே வாழ்கிற மனிதன், இல்லை இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவத்துக்காக நான் மனம் திரும்புகிறேன், ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன், அதாவது புதிய வாழ்க்கையை நோக்கி ஒரு தேடல், ஒரு எண்ணம், அதை உள்ளத்தில் தூண்டக்கூடிய அந்த ரிப்பன்டன்ஸ், அதை யோவான் ஸ்நானம் எடுத்து அதற்காக பயன்படுத்துகிறார். இங்கே இயேசு அந்த ஞான ஸ்நானத்தை கோட் பண்ணிட்டு அது ஓகே, நிக்கோதேமுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ரெண்டாவது பகுதி பாருங்கள், ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை இந்த முதல் விளக்கத்தின்படி ஸ்திரீயினுடைய அந்த நீர்க்குடம் உடைந்து குழந்தை பிறக்கிறத பற்றி அவர் யோசிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன சொன்னார், அது எப்படி சார் ரெண்டாவது உள்ளே போக முடியும் கர்ப்பப்பைக்குள்ளே அப்படின்னு சொன்னார். சரி, அப்போது இந்த ஆவியினால் பிறவாவிட்டால் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியினரோட அதுக்கு தொடர்பை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய மறுபிறப்பின் அடிப்படையில் மூலமாக வேலை செய்வது பரிசுத்த ஆவியானவர். மிகப்பெரிய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இது எப்படி வெளிப்படுது? ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25வது வசனமாக இருக்கட்டும், இல்லை சகரியா 13வது அதிகாரம் 1வது வசனமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் ப்ளஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படி சேர்ந்து வர மாதிரியே இருக்கும். அதாவது ஜலத்தினால வாஷ் பண்ணுறதும் ஆவியானவர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள் தான் எங்கேயும் சொல்கிறார். சரி, ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான வல்லமை எங்கே வெளிப்படுகிறது அப்படின்னா, பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரித்து போயிருக்கிற ஒரு மனிதன், டார்மெண்ட்டாக பயன்பட முடியாத நிலைமையில், தேவனோடு உறவு கொள்ள முடியாத, தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன், அவன் ரெஜினுவேட் ஆகி அந்த டார்மெண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்பிரிட் ரெஜினுவேட் பண்ணப்படுகிற அந்த தருணம் தான் பரிசுத்த ஆவியின் மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு தருணம். எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே அப்படின்னு இருக்குது. அதே இதை யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தா கூட, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நாட்டப்படுகிறது என்று சொன்னால், திருவசனத்தை கொண்டு நாட்டப்படுகிறது. இதை யார் செய்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அப்படின்னு ரொம்ப சிம்பிள். பரிசுத்த ஆவியினோட பிரதானமான வேலை அப்படின்னு டக்குன்னு கேட்டிங்கன்னா, செத்து போயிட்டு இருக்கிற ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஆவியானவர். ரட்சிப்பு என்பது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆணின் உதவியும் பெண்ணின் உதவியும், அல்லாது இப்படி சொல்லிக்கலாம், 2 பேர் சேர்ந்து தான் அந்த ஒரு மனிதனை பிறப்பிக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பிறப்பு என்பது யோவான் 3வது அதிகாரம் 5-6 படி பரிசுத்த ஆவியினாலும், 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம், இன்னும் யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி வார்த்தையினாலும். அப்போ இந்த வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனை புதிதாக பிறக்க செய்கிற அந்த வேலையை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அங்குதான் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதுதான் முதல்ல முக்கியமான காரணம். இன்னைக்கு நாம் வல்லமை வெளிப்படுத்தும் போது, பிரதர் இங்கே இப்படி நடந்துச்சு, அங்கே இப்படி நடந்துச்சு, எவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு தெரியுமா, எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா, இதெல்லாம் என்னென்னா அந்த ரைட் பிரதர்ஸ் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வராங்களாங்கிறது. ஆனால் அவங்க பறந்தாங்கங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதே போல தான் ரட்சிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடிய வசனத்தை கொண்டு மரித்து போயிருக்கிற மனிதனை உயிர்ப்பிக்கிற
ஆவியானவர், அங்குதான் ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இதை நம்ம எங்கே நம்ம இன்னொரு வசனத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். த ரிஜெனரேஷன், அதாவது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய அந்த சுத்திகரிப்பை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஒரே வரியில் ரட்சிப்புன்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீக சுத்திகரிப்பு நடக்கிறது பாவத்திலிருந்து. எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதலின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் பலப்படுத்துதலின் மூலமாக. இன்னும் சொல்லப்போனால் ஒரு புதிய வாழ்வு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்பட்ட, எம்பவர் பண்ணப்பட்ட, தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. இதற்கு தேவையான வல்லமையை யார் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. வல்லமை எங்கே பார்க்கலாம்? பிரதர், இங்கே ஜோமனன் 4 பேர் விழுந்தாங்க பிரதர், அங்கே பார்க்கலாம் பிரதர். வல்லமை எங்கே பார்க்கலாம்? ஐயோ, இங்கே ஆராதனை எப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிர்த்துச்சு பிரதர், அப்படியே மேலே தீ இறங்கின மாதிரி இருந்துச்சு, அக்கிரி அப்படியே வல்லமை அப்படியே தொட்டுச்சு பிரதர். எல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனால் வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதானமாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வெளிப்படுவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது. நீங்கள் சுவைத்த மிகப்பெரிய வல்லமை இப்போ தெரியுமா? நீங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த தருணம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொண்டு உங்களை உயிர்ப்பித்தார். கருமையான சகோதரனே, சகோதரியே, அன்றைக்கு அனுதினமும் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைங்கிற இந்த காரியத்தை தியானிக்கவும், இந்த காரியத்தை போதிக்கவும், இந்த காரியத்தை பிரதானமாக பார்க்கவும் நாம் மறந்துட்டோம். இன்றைக்கி நம்ம யோசிப்போம், ஆண்டவரே எவ்வளோ பெரிய வல்லமை கொண்டு என்னை ரட்சித்தீங்க ஆண்டவரே, இந்த ரட்சிப்பிற்காக நன்றி, இன்னும் இந்த வல்லமை வெளிப்படட்டும் ரட்சிப்பின் மூலமாகன்னு சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, Spirit of God is the agent of the working of regeneration. வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே ஜனங்களை வல்லமையினால் ரட்சிப்பதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய இல்லத்தில், எங்களுடைய சபையில், எங்களுடைய சமுதாயத்தில் பரிசுத்த ஆவியானவரே அந்த ரட்சிக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய உடைய வல்லமையை நாங்கள் இன்னும் அதிகமாய் காண விரும்புகிறோம். எத்தனையோ ஜனங்கள் உம்மை அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, சபையாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த வல்லமையினுடைய, இந்த ஆவியானவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் அப்பா எத்தனையோ ஆண்டவரே சீப்பஸ்ட் காரியங்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். எங்களை இதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வல்லமையை துணை கொண்டு ஆண்டவரே இதன் மேல் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை வைத்து உத்தரவாதத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும், பாரப்படவும், உம்முடைய வல்லமையை ஜனங்களின் ரட்சிப்பின் மூலமாய் கண்டு உம்மை துதிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். சுவிசேஷத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவரே ஜனங்களை நீர் ஜெனிப்பிக்கும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.